ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்குறது லியான் கேமிங். இன்றைக்கி நம்ம பேரிஸ் பிஸ்னஸ் ஸ்கிப் தான். பேரிஸ்ன்ற அது சொல்லுவாங்களே, அது பேர் என்னது? பிரிசனர் ஸ்கிப். என்னம்மா நீ அதுன்னு சொல்லிட்டு என்ன கேட்குறேன்னா, சைலண்ட் பிரிசனர் ஸ்கிப் கைஸ். நம்ம வந்து ஒரு ஜெயில் மாதிரி அடைப்பட்டு கிடக்கிறோம். ஆனால் இந்த ஜெயில் வந்து நார்மல் ஜெயில் கிடையாது, ஒரு பைத்தியம் பிடிச்ச ஜெயில். அதாவது கொடூரமான சாத்தான வழிபட்ட ஒரு ஆஃபீஸர் இந்த ஜெயிலில் வந்து அவர் வந்து இதுவாக போலீஸாக வேலை செய்கிறாரு. அதனால் நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் நம்ம இருக்க சொல்ல நம்ம வந்து உள்ளே போயிட்டு போச்சிட்டாங்க. ஒய் மீன்ஸ் நான் வந்து என் பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டேன். அதனால் என்னையும் என் ஃப்ரெண்டையும் உள்ளே தூக்கி போட்டாங்க. என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, என் சிப்லிங்கு. அண்ட் ஹோஸ்ட் டேர்டெவில் கேமிங். ஹலோ கைஸ், ஐம் டேர்டெவில் கேமிங். இப்போ நான் தான் உங்கள் ஹோஸ்ட்டாக இருக்க போகிறேன். அண்ட் நான் தான் லியோன் கேமிங்கோட சிப்ளிங். அதனால என் சிஸ்டருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஆமாம் கைஸ், அவனோட சிப்ளிங் தான். ஸோ அண்ணானே கூப்பிட்டுக்கிறேன். நீங்கள் அது பார்த்தீங்களா? சரி வாங்க கைஸ், இப்போ நான் ஏற மாட்டேன், கண்டிப்பாக நின்றணும். 3, 2, 1 சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக கைஸ், இது வந்து நான் முன்னாடியே விளையாடிட்டேன். பட் என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன வீடியோ பார்த்தாலே தெரியும் என்ன பிரச்சனைன்னு. அதை வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியல, என்னால் முடியவே இல்லை. இதுலேயும் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன் கைஸ், எல்லாத்துலேயும் ஒரு ட்ரிக்கு வச்சுருப்பேன். அதுமாதிரி இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது, ஏறிக்கலாம். இப்போ அங்கே பக்கம் போகாமலே நம்ம ஈஸியாக டேரெக்டாக குச்சிடலாம். அந்த பக்கம் தான் போய் குதிக்கணும், நீங்கள் என்ன ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். ஆனால் நான் கடைசியில் வீழ்ந்துட்டேன், நீங்களே பாருங்களேன். இங்கே போயிட்டு அந்த பாப்பாவை பார்த்துட்டு நான் வீழ்ந்துட்டேன். பார்த்தா நான் அப்புறம் வந்து இங்கே இருக்கேன். அப்புறம் பாப்பா நீ தான் என்ன கை குத்தியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டேன் கைஸ். சரி வாங்க போய் வழுக்குது கைஸ். இது ஐ திங்க் பட்டர் ஏனின்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்கிற? எனக்கு தெரிஞ்சு இது பட்டர் ஏனி மாதிரி இல்லை, விளக்கெண்ணெய் ஊற்றி வச்ச ஏனி மாதிரி இருக்கு. விளக்கெண்ணெய் ஊற்றினா கூட இப்படிதான் விளக்கெண்ணெய் காஞ்சி தூரு பிடிச்சிடும். அப்போ என்ன விளக்கன்றியாடா நீ? இருங்க இங்கே டோன்ட் கெட் கொஸ்டினுக்கு. சரி பரவாயில்ல போ. ஐயோ, அங்கே வந்து கைஸ் இதெல்லாம் கொழுப்பு. அங்கே டோன்ட் கெட் க்ளோஸ்னு குத்தத்தில் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, பட் நான் பார்க்கல கைஸ். ஹோலிஷ். ஓகே, நான் இதை வந்து எங்கள் அண்ணன் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். யாராவார் ஆயினும் நாகாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கு பட்டு விட்டு போட்டீங்கன்னா எனக்கு லூஸ் மோஷன் வந்து செத்து போயிருங்க. கைஸ், இவன் பேர் வந்து நொசுமூக்க. ஏன் நொசுமூக்கன்னு வச்சுருக்கீங்கன்னா, அவனோட அவன் பேசுறது நொசுமூக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நொசுமூக்கன்னு வச்சுருக்கேன். இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு உங்களுக்கு தோணுச்சோ கமெண்ட்டை வந்து பின் பண்ணிவிடுங்க, நம்ம அது பேர் வைக்கலாம். கைஸ், எனக்கு வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ரெஷரு. ஏன்னா என்னால் இதை முடிக்கவே முடியாது. நான் வேணால் நீங்கள் பாருங்கள், நான் இதை முடிக்கவே மாட்டேன். இதை முடிக்கலைன்னா நான் கண்டிப்பாக பார்த்து போடுவேன். இது மாதிரி தான் ஸ்விங் டவரும் சொன்னேன், ஆனால் போடலையேன்னு கேட்டால் இன்றைக்கி கரெக்டாக வந்துடும். ஸோ யாரும் உங்கள் மைண்டை போட்டு கிரட்டி ஏற்றுக்காதீங்க. ஐயோ டோரோ க்ளோஸ். ஐயோ சிரிக்காது, நல்லாவே இல்லை. இது என் டர்ன் மக்களே. நான் தான் உங்க டேர்டெவில் கேமிங். ஐயோயோ சைரன் மண்டையா வரான். இப்படி வந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோயோ கயிறுக்குள்ள பூந்து போயிட்டேன். இப்படிலாம் கிழிச்சிச்சிங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? ஆச்சா, ஒரு நாய் கூட சாப்பிடாது. நான் என்ன பேயே சாப்பிடாது. that is my talent. நான் செகண்ட் பிளேயர் தான் நல்லா விளையாடுவாங்க. ஸோ நான் செகண்ட் பிளேயர் மூடில் ஆடினு இருக்கேன் இப்போ. டேய் தம்பி இன்னொரு தடவை கிளிச்சு. டேய் பேய்க்கெல்லாம் எப்பயுமே இந்த மாதிரி சுற்றி போகிற அறிவுலாம் கொடுக்க மாட்டீங்களாடா? ஏன்டா இப்படிலாம் அறிவு கொடுத்துட்டு எங்கள் அறிவு வாங்குறீங்க? ஏண்டா கிராணி பார்த்துருக்கேன். கிராணியில் எந்த ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். கிராணி நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வரும். இது மட்டும் எப்போ சுத்தின வந்து பிடிக்குது? டேய் என்ன ஸ்கெட்சு போட்டு தூக்குறீங்களா? டேய் எங்கடா? டேய் என்னடா கயிறுலாம் ஏறி குச்சின்னு இருக்க? டேய் என்ன கைஸ் இது?
நான் தப்பாக இருக்குண்ணா. கர்மம் காய்ஸ், இந்த கேம் என்னால் முடிக்கவே முடியாது. ஸோ தயவு செஞ்சு ரொம்ப கோவப்படாதீங்க. சாரி, உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை மன்னிச்சு விட்டுருங்க. நான் தங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். என்ன மறுக்காத நீங்க மட்டும் பேசுனா நான் எப்படி பேசுறதா? அப்புறம் என்னத்துக்கு எனக்கு கூட்டின்னு வந்தா? இதுதான் தவறான செயல் என்பது. நாங்களாடா உன்னை கூப்பிட்டோம். டேய் தப்பா இருக்குண்ணா. நான் தப்பா இருக்கு. நீ ஏன் வந்துட்டு ஏழ்ரை மண்டையா ஏழ்ரையப்ப ஏழ்ரை குத்துன்னு இருக்க. உன்னை சாவடிக்கிறது எங்க நோக்கமாயிடும் பார்த்துக்கோ. And guys, this video officially sponsored by Inferno Esports. Guys, Inferno Esports mobile gamers-ஐ என்கரேஜ்மெண்ட் பண்ணி கேம்ஸை போட வைக்கிறாங்க. உங்கள் சங்கத்தை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? Guys, I am Daredevil Gaming. Inferno Esports நான் மொபைல் கேமர்ஸ்க்காக தான் உருவாக்கியிருக்கேன். ஒன்லி ஃபார் மொபைல் கேமர்ஸ். ஏன்னா மொபைல் கேமர்ஸ்லாம் வேஸ்ட்டு. பிசி கேமர்ஸ் மட்டும் தான் பெஸ்ட்டு. அவங்களால மட்டும் தான் யூடியூப்பில் ஷைன் ஆக முடியும்னு எல்லோரும் சொல்லின்னு இருக்காங்க. அது ஆக்சுவலி தப்பு. பிசி யூட்டிலைசம் பண்ணுற எல்லா பிசி கேமர்ஸ்க்கும் நான் சொல்ல போகிறது ஒன்று தான். தயவுசெய்து நாங்கள் சங்கத்தை ஆரம்பிச்சோடனே எங்கேயாச்சும் போயிட்டு ஒளிஞ்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் எங்ககிட்ட கொஞ்சமாக அசிங்கப்பட்டே செத்துருவீங்க. அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி பிசி யூட்டிலைசம் பண்ணின்னு சுற்றுறத நான் சங்கத்தை ஆரம்பிக்கிற அன்றைக்கி அடிவிட ஒழிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி காமிக்கும். அதை நீங்கள் பார்த்து அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா நானும் உங்களை இன்ஃபர்னோ எக்ஸ்போர்ட்ஸில் சேர்த்துப்பேன். நான் இதை யூடியூபர்ஸ்க்காக மட்டும் திறக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்காகவும். இப்போ லியோன் கேமிங் கூட இந்த சேரல் தான் சொல்லியிருக்காங்க. வீடியோ எங்களுக்கு தான் தெரியும் அவங்க சேர போகிறாங்களா இல்லையான்னு. அண்ட் நீங்கள் இன்ஃபர்னோ எக்ஸ்போர்ட்ஸில் சேரும் போது நீங்கள் அதுவாது சேர்றதுக்கு என்ன டைம் கரெக்டாக இருக்குன்னா, இப்போவே நான் சொல்கிறேன், May 20 அந்த டைமில் நான் வந்து அஃபிஷியல் வீடியோ போடுறதா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். தயவுசெய்து அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணுறேங்க இந்த வீடியோ பார்த்து. இல்லைனா உங்களுக்கு தான் ஜாயின் பண்ண கஷ்டமாக இருக்கும். அண்ட் மறக்காமல் எனக்கு மெயில் பண்ணி விட்டுருங்க இன்ஃபர்னோ எக்ஸ்போர்ட்ஸில் சேரணும்னா. ஆனால் சில கேமர்ஸ் அப்படி இல்லை. சில பிசி கேமர்ஸ்லாம் வந்து கலாய்க்க மாட்டாங்க, மோட்டிவேஷன் தான் கொடுப்பாங்க. அதில் எனக்கு 4 பேர் தெரியும். அது யாருன்னா ஜெனி கேமிங் அக்கா, ஜில்சன் ப்ரோ, அப்புறம் விஜிஜி ப்ரோ, அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ரியல் லைஃப்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சது பிசி யூட்டிலைசம் பண்ணுற பிசி பிளேயர்ஸ்க்கு அப்போஸாக மட்டும்தான். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற பிசி பிளேயர்ஸை நான் எதுவும் சொல்ல, அவங்கள நான் மோட்டிவேட் தான் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் நியாயத்தை பார்க்குறாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் சப்போர்ட் எவ்ரிபடி. என் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்ஃபர்னோ எக்ஸ்போர்ட்ஸ்னு புது சேனல் ஆரம்பிக்க போகிறேன். அதோட லிங்க்கும் என் சேனலில் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இப்போ வந்து வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்னால் முடிய முடியல. இங்கே பாருங்களேன், நான் ஜம்ப் பண்ணிட்டேன். பட் அவன் என்ன பிடிச்சான். எப்படி தெரியல. இருங்க கைஸ், இன்னும் வச்சு ட்ரை பண்ணலாம். எனக்கு காண்டாகுதுண்ணா. தம்பி நீ வேற. அவன் வந்துட்டான் கைஸ். 3, 2, 1. கைஸ், நீங்கள் பார்த்தீங்களா, நான் கீழே போயிட்டான். ஆனாலும் அவன் என்னை பிடிச்சிட்டான், எப்படின்னே தெரில. கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் பக்கத்தில் லியோன் கேமிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள்.